அனைவருக்கும் வணக்கம். நேற்று சிஎஸ்கே வர்ஸ் டெல்லி கேபிட்டல் மேட்ச்சில் தோனி 16 பால் 37 ரன் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றதை பற்றி கவலைப்படாமல் நம்ம தலை தோனி பேட்டிங் பண்ண விதம் 6-4 அடித்த விதம் நம்ம டைட்டில் வின் பண்ண அளவுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கும். சரி, நம்ம இன்னைக்கான ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் அது போவோம். மேட்ச் நம்பர் 14. இந்த மேட்ச் யார் யாருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது. ஏழரை மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் தேதி ஏப்ரல். இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ், சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களுக்கான ஒரு பேட்டில் தான் இன்னைக்கு. இது ரெட் சாயில், பவுன்ஸ், ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின் சப்போர்ட் பண்ணும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் அண்ட் ஷார்ட் பவுண்டரிஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த வான்கடே ஸ்டேடியம் நிறைய ரன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். இந்த பிச்சோடைய வெனியூ T20 ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதில் டோட்டலாக 111 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணவங்க 50 தடவையும், ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க 61 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் 142, 116 சொல்கிறாங்க. பட் இது வந்து நல்லா பேட் பண்ணாங்கன்னா 200 போகும். பட் நல்ல பவுன்ஸில் விக்கெட் கொடுத்தாங்கன்னா 120, 130 கூட வரும். அந்த மாதிரியான ஒரு பிச். ஹையஸ்ட் டோட்டல் 235 ஃபார் 1 RCBS மும்பை அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 67 ஃபார் 10 KKRS மும்பை. ஸோ இது ரெட் சாயில் அப்படின்றதுனால கொஞ்சம் பேட்டிங் சப்போர்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். இந்த பிலோ ஸ்கோர் ஒரு 150 ரன்னுக்குள்ள 27 தடவை முடிஞ்சிருக்கு. 27 மேட்சஸ் 150குள்ள சுருண்டிருக்காங்க. அதே மாதிரி 150 to 169 27 மேட்சஸ் அண்ட் 170 to 189 36 மேட்சஸ் அண்ட் above 190 29 மேட்சஸ். இதுதான் வந்து T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். இதில் அதிகமாக போயிருக்கிறது 170 to 189. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வெனியூவில் நடந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சன்ரைசர் ஹைதராபாத் 200 ரன் 5 விக்கெட் அண்ட் 20 ஓவர். மும்பை இந்தியன்ஸ் 201 ஃபார் 2 18 விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்கு ஃபாஸ்ட் 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 1 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும் நடந்திருக்கு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 218 ஃபார் 5 20 ஓவர்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன் 191 ஃபார் 8 ஃபாஸ்ட் 1 விக்கெட், ஸ்பின்னு 4 விக்கெட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் போத் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் 4 விக்கெட்ஸ். மூணாவதா மேட்ச் RCB 199 ஃபார் 6 20 ஓவர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 200 ஃபார் 4 16.3 ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும் நடந்திருக்கு. இந்த ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்துருவோம். 199 ரன் 6 விக்கெட். அதே மாதிரி சன்ரைசர் 200 ரன் 5 விக்கெட் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 218 ரன் 5 விக்கெட். இப்போ இது எல்லாமே 200 தான். 200 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் போகும்போது 5 விக்கெட் 6 விக்கெட் இவ்வளோதான் உழுது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். அப்படியே செகண்ட் பேட்டிங் வந்தீங்கன்னா மும்பை 200 ஃபார் 4, மும்பை 201 அண்ட் GT 181. ஒரே மேட்ச் மட்டும்தான் 8 விக்கெட் போயிருக்கு. மீதி எல்லா மேட்சஸுமே கம்மியான விக்கெட் தான் போயிருக்கு. அப்போது இது எல்லாமே பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. நீங்கள் நிறையா இந்த ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெமோ டீம், குரு டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு 4 போலர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பேட்டர்னாக எல்லாருமே எடுத்திருக்காங்க. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம நிறைய வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்லுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹெட் டு ஹெட் லாஸ்ட் 5 மேட்சஸ்க்கான ஸ்டேட்டஸ். மும்பை இந்தியன் 4 மேட்சும், ராஜஸ்தான் 1 மேட்சும், டோட்டலாக 5 மேட்சஸில் இதுதான் நடந்திருக்கு. மும்பை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஹெட் டு ஹெட்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 16 தடவையும், ராஜஸ்தான் 13 தடவையும், டோட்டலாக 29 மேட்சஸில் மும்பை டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் போத் ஆர் ஈக்குவல் இன் ஓவரால். பட் லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மும்பை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்ச் ராஜஸ்தான் டாமினேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா SSC ஜெய்சால் இன்னும் ஃபார்முக்கு வரல, பட்லர் ஃபார்முக்கு வரல. இது பேட்டிங் ட்ராக்காக இருந்து 2 பேரும் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா நல்ல
ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் டைம் சன்ரைசர் மும்பைக்கு எதிராக தான் ஐபிஎல் வரலாற்றில் 277 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ராஜஸ்தான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. ராஜஸ்தான் ராயலுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் அந்த அணியின் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர். ரியன் பராக் லாஸ்ட் 2 மேட்சாக நல்ல ஃபார்மில் இருக்கார். சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் ஜூரல், ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் யுஸ்வேந்திர சகால். இதுதான் ராஜஸ்தான் ராயலுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இந்த பிளேயர் யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாங்கிறது அடுத்ததில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேயருடைய ஹெட் டு ஹெட் வென்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரீசெண்டாக வந்து 5 ரன் 24 ரன் 4 ரன். ஸோ ரீசெண்டாக அவர் இன்னும் ஃபார்முக்கு வந்தாருன்னா அந்த 68 60 இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வான்கடே ஸ்டேடியம் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால எஸ்எஸ்வி ஒரு கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் தந்ததுனால இவர்கிட்ட இருந்து நிறைய ரன் எதிர்பார்க்கலாம். இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். வெனியூவில் 4 மேட்ச் 218 ரன் 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 விக்கெட்டில் 5 மேட்ச் 129 ரன் அண்ட் 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 8 அண்ட் வெனியூவில் சூப்பரான ட்ராக் இருக்கு. இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஜாஸ் பட்லர். அவரும் ரீசெண்டாக 11 11 10 3 மேட்சுமே சரியாக விளையாடலை. ஸோ இந்த இன்னிங்ஸில் அவர் நல்லா எதிர்பார்க்கலாம். வெனியூவில் 22 மேட்ச் 604 ரன் அண்ட் 30 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் 69 ஆவரேஜ். 8 மேட்ச் 485 ரன். ஸோ இவரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இவரும் மஸ்ட் பிக். சஞ்சு சாம்சன் ரீசெண்டாக 15 ரன் 82 ரன் நாட் அவுட் அண்ட் வெனியூவில் 36 ஆவரேஜ் 510 ரன் 15 மேட்ச் அண்ட் 8 விக்கெட்டில் 21 மேட்ச் 559 ரன் 29 ஆவரேஜ். இவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சஞ்சீவ் சாம்சன். ஸோ சஞ்சீவ் சாம்சனும் ஒரு நல்ல பிக். இந்த 3 பேருமே நம்ம இந்த மேட்ச் வந்து கண்ணை மூடிட்டு பிக் பண்ணிடலாம். 4 டீம் மல்டிபிள் டீம் போகிறதுல 3 பிளேயருமே மஸ்ட் பிக். 2வது டீமில் ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சனை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த பிளேயர் ரியான் பராக் போயிடலாம். சிம்ரன் ஹெட்மயர் ரீசெண்டாக 14 நாட் அவுட் அண்ட் 5 ரன் அண்ட் வெனியூவில் 167 ரன் 5 மேட்ச் 8 விக்கெட்டில் 8 மேட்ச் 99 ரன் 16 ஆவரேஜ். இவர்கிட்ட ஒரு ரீசெண்டான ஃபார்ம் வந்து இல்லை. பட் சம்டைம் திடீர்னு ஒரு மேட்ச் வந்து இவர் பிக் பண்ணுவார். மல்டிபிள் டீமில் போடும்போது அவரை நம்ம ஒரு டீமில் இவரை பிக் பண்ணலாம். டோ ஜூரல் ரீசெண்ட் 20 நாட் அவுட் அண்ட் 57 நாட் அவுட் 13 நாட் அவுட். இவருடைய பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லோவில் இருக்குது. அதனால் இவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்தலாம். வெனியூலையும் 8 விக்கெட்லையும் 2 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அடுத்ததாக ரோமன் பவல் ரீசெண்டாக 2 12 30 28 பேட் ஃபர்ஸ்ட். இவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். 50-50 ஆப்ஷன்ஸில் இவர் பயன்படுத்தலாம். வெனியூவில் இது வரைக்கும் விளையாடலை. பட் 8 விக்கெட் 3 மேட்ச் 39 ரன் 13 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேட்டா பராக். ரீசெண்டாக 84 ரன் நாட் அவுட் 43 ரன் நாட் அவுட். லாஸ்ட் 2 மேட்ச் 3 மேட்சுமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வெனியூவில் 13 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் 29 ஆவரேஜ். இந்த மேட்ச் வந்து இவரை ட்ராப் பண்ணி ஒரு டீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரியன் பராக் வந்து செலக்டட் பர்சன்டேஜ்லேயும் ரொம்ப அதிகமாகவே இருப்பார். ரவிச்சந்திரன் அஸ்வின் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு விக்கெட்டு 3 விக்கெட்டு விழுந்த உடனே இவரை இறக்கி விட்டாங்க செகண்ட் டவுனில். அவரும் 29 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஃபாஸ்ட் ஓவரில் நல்லா 6 அடித்தார். அட் த சேம் டைம் போலிங்லேயும் விக்கெட் எடுப்பார். இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச் 84 ரன் 12 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 15 விக்கெட். 19 மேட்ச் 15 விக்கெட் அண்ட் 8 விக்கெட்டில் 32 மேட்ச் அண்ட் 26 விக்கெட். ஸோ விக்கெட்டும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாரு. பேட்டிங்லேயும் வந்தாங்கன்னா ஒரு 20+ ரன்ஸ் அண்ட் கேட்சிங்லேயும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுப்பார். சந்தீப் சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலர். இவரை வந்து இந்த போர்த் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 10 மேட்ச் 11 விக்கெட் வெனியூவில். 8 விக்கெட்டில் 15 மேட்ச் 19 விக்கெட். இந்த டீமுக்கு எதிராக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு சந்தீப் சர்மா. இவர் வந்து ஆப்போனன்ட் டீமை நிறைய பேரை விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் ஒரு மஸ்ட் பிக்.
ட்ரெண்ட் போல்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 0 விக்கெட் 2 விக்கெட்ஸ் 0 விக்கெட்ஸ் 0 விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் பெருசாக எதுவும் பண்ணலை. பட் இந்த வெனியூவில் 3 மேட்ச் 8 விக்கெட். இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட எலிஜிபிள். 8 விக்கெட்டில் 9 மேட்ச் 9 விக்கெட். இந்த வெனியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ட்ரெண்ட் போல்ட். யுஸ்வேந்திர சகால் 12 மேட்ச் 16 விக்கெட். இந்த வெனியூவில் 8 விக்கெட்டில் 18 மேட்ச் 25 விக்கெட். ஸோ இந்த சகால் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்குக்கு இவரும் எலிஜிபிளான பிளேயர் ட்ரெண்ட் போல்ட் யுஸ்வேந்திர சகால். இன்கேஸ் இது போலிங் ட்ராக்காக மாறும்போது ரீசெண்டாக பாருங்கள் 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் எல்லா மேட்சுமே விக்கெட்டு கன்சிஸ்டண்டாக எடுத்திருக்காரு. அதுதான் அங்கே மெயின் திங். ஸோ ஒய் சகால் மஸ்ட் பிக். ஆவேஷ்கானோட ரீசெண்ட் 1 விக்கெட் 0 1 2 0 4. ஸோ திடீர்னு ஒரு 4 விக்கெட் திடீர்னு ஒரு 2 விக்கெட். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். வெனியூவில் 5 மேட்ச் 9 விக்கெட் அண்ட் வெனியூவில் ரொம்ப டாப் பர்ஃபார்மர் யுஸ்வேந்திர சகால் அண்ட் ஆவேஷ்கான். இது கான்செப்ட் படியே போகலாம். 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 8 விக்கெட். ராஜஸ்தான் ராயல்ஸோடைய போலிங் பார்ப்போம். இனிஷியல் பவர் பிளே போலிங் ட்ரெண்ட் போல்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் என் பர்கர். அண்ட் டெத் ஓவர் ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சந்தீப் சர்மா. ஸோ சந்தீப் சர்மா மஸ்ட், ஒய் சகால் மஸ்ட். மீதி எல்லாமே வந்து நீங்கள் ஷஃபிள் பண்ணி போகலாம். இந்த 2 பிளேயர் ரொம்ப மஸ்ட், சந்தீப் சர்மா அண்ட் யுஸ்வேந்திர சகால். இப்போ பிளேயர் பேட்டில் பார்ப்போம். ஜாஸ் பட்லர் ஹர்திக் பாண்டியா கிட்டையும் ஜஸ்பிரீத் பும்ரா கிட்டையும் நிறைய தடவை அவுட் ஆகியிருக்காரு. யாரு? ஜாஸ் பட்லர். ஒய் ஜெய்ஸ்வால் ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு. அண்ட் சஞ்சு சாம்சன், பியூஷ் சாவ்லா, ஹர்திக் அண்ட் பும்ரா எல்லாருக்கிட்டையுமே அவுட் ஆயிருக்காரு. சிம்ரன் எட்மயர் பும்ரா கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா இஸ் அ மஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறது தான் இந்த பிளேயர் பேட்டில் வந்து நமக்கு சொல்லுது. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ பும்ரா இஸ் அ மஸ்ட் பிக் ஃபார் ஆப்போனன்ட் டீம் அண்ட் ஹர்திக் பாண்டியா இஸ் அ மஸ்ட் பிக் ஃபார் ஆப்போனன்ட் டீம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் சகால் அண்ட் சந்தீப் சர்மா இந்த 4 பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். மும்பை இந்தியன்ஸோட பாசிபிள் பிளேயிங் 11 எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயிங் 11 தான். இஷான் கிஷான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் ரோஹித் சர்மா. இஷான் கிஷான் நல்ல அதிரடி அட்டாக் கொடுத்தாங்க. இஷான் கிஷானும் ரோஹித் சர்மாவும். திலக் வர்மாவும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. அண்ட் நமன் தீர், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஷாம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, சி கோட்ஸி, கெரால் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, கே மாகாப்பா. So Jasprit Bumrah and Hardik Pandya is a key player for Mumbai Indians for bowling to Rajasthan. ரோஹித் சர்மாவுடைய பார்ப்போம். வெனியூவில் 33 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் 20 ஆவரேஜ். ஸோ வெனியூ பேஸ் பண்ணி இவருடைய ஹோம் கிரவுண்டு இங்கே தான் 5 டைட்டில் வின் பண்ணார். ஸோ இந்த இடம் நல்ல பேர் போன இடம். இவர் 100+ ரன் அடித்தா கூட ஆச்சரியப்படுத்தல. ஸோ 2 டீம் வந்து ஜாஸ் பட்லர், ஒய் ஜெய்ஸ்வால் கேப்டன் வைஸ் கேப்டன். இன்னொரு டீமில் ரோஹித் சர்மா, நிஷாந்த் கிஷான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். 3வது டீமில் நம்ம பவுலர்ஸ் படி போகலாம். 4வது டீம்லையும் பவுலர்ஸ் படி போகலாம். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இஷான் கிஷான் 8 விக்கெட் 9 மேட்ச் 33 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 21 மேட்ச் 23 ஆவரேஜ் அண்ட் ரோஹித் சர்மா 33 ரன் ஆவரேஜ். இஷான் கிஷானோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. கேட்ச், ஸ்டம்பிங், ரன் அவுட்டில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். திலக் வர்மா 8 விக்கெட்டில் 3 மேட்ச் அண்ட் 125 ரன் 62 ஆவரேஜ். வெனியூவில் 8 மேட்ச் 185 ரன் 30 ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டாக 64 ரன் 25 ரன் 44 ரன் 1 விக்கெட் 64 1 விக்கெட் 101 3 விக்கெட் 22. ஸோ இவர் வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் இவர் பண்ணுவார். திலக் வர்மா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் 8 விக்கெட்டில் 12 மேட்ச் அண்ட் 414 ரன் 82 ஆவரேஜ் அண்ட் 11 விக்கெட். வெனியூவில் 33 மேட்ச் 570 ரன் 28 ஆவரேஜ் 23 விக்கெட். ஸோ இந்த வெனியூவில் 28 ஆவரேஜ் 23 விக்கெட் 33 மேட்ச்சில். ஸோ ஆவரேஜான ஒரு விக்கெட் அண்ட் 8 விக்கெட்டில் 82 ரன் ஆவரேஜ். டிம் டேவிட் 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 66 ரன். வெனியூவில் 9 மேட்ச் 266 ரன் 45 ஆவரேஜ். வெனியூலையும் இவருடைய ஆவரேஜ் நல்லா இருக்கு. இவரை வந்து ட்ரம்ப் கார்ட் பிளேயராக நம்ம ட்ரை பண்ணலாம்.
ரீசெண்டாக 42 நாட் அவுட், 11 நாட் அவுட், டு நாட் பேட் 31 நாட் அவுட். அவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டரே கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் 42 ரன் நாட் அவுட்டில் இருக்காரு. ஸோ லாஸ்ட்டு 15 ஓவர் 16 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் உள்ளே வராரு. அதனால அவருக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடைக்கல. அடுத்ததை நம்ம பார்க்கும்போது நமன் டெவர் வென்யூ அண்ட் டேட்டில் விளையாடுனதில்லை. ரீசெண்டாக வந்து 30-20 ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது ஷாம்ஸ் முலானி 8 விக்கெட் அண்ட் வென்யூ. இது வரைக்கும் விளையாடலை, பட் ரீசெண்டாக 0 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 27+0 விக்கெட். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது பியூஷ் சாவ்லா 8 விக்கெட்டில் 20 மேட்ச் 23 விக்கெட், வென்யூவில் 14 மேட்ச் 12 விக்கெட். ஸோ ஒரு ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்ட் 1 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட், எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு பியூஷ் சாவ்லா. அண்ட் கெரால்ட் கோட்ஸி இவர் வந்து 8 விக்கெட் அண்ட் வென்யூவில் விளையாடுனதில்லை, பட் ரீசெண்டாக 1 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் அண்ட் 4 விக்கெட்ஸ். நல்ல பிளேயர், பட் வான்கடே ஸ்டேடியம் இவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததான் ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். வென்யூவில் 36 மேட்ச் 39 விக்கெட் 12 மேட்ச் 17 விக்கெட். இந்த 8 விக்கெட்டில் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்தார், லாஸ்ட்டு ஒரு மேட்சை தவிர. கெவின் மார்க்ரஃப் 8 விக்கெட் அண்ட் வென்யூவில் இது வரைக்கும் விளையாடல, பட் இவர்கிட்ட இருந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ், பட் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர். 2 விக்கெட்ஸ் அண்ட் 3 விக்கெட்ஸ். இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து ஒரு சில விக்கெட்ஸ்கள் எதிர்பார்க்கலாம். இனிஷியல் ஓவர் ஹர்திக் பாண்டியா, கெவின் மார்க்ரஃப் and the death over for Mumbai Indians, Shams Mulani, Jasprit Bumrah and Gerald Godse. ஸோ கோட்ஸியும் ஜஸ்பிரித் பும்ராவும் டெத் ஓவர் போடுவாங்க. அப்புறம் பிளேயர்ஸ்க்கான பேட்டில் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் இஷான் கிஷான், அவர் ஒயிட் சகால், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சந்தீப் சர்மா 3 பேருக்கிட்டையும் நிறைய டைம்ஸ் இஷான் கிஷான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ யுசேந்திர சகால் வரமாட்டார், ஏன்னா இனிஷியல் ஓவர் சந்தீப் சர்மா இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் சந்தீப் சர்மா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் செகண்ட் சந்தீப் சர்மா. ஸோ ஒரு 10 ஓவர் வரைக்கும் நின்றாங்கன்னா அப்புறம் ஒயிட் சகால். ஒரு தான் பிளேயர்ஸ்க்கான பேட்டில். ரோஹித் சர்மா வந்து சந்தீப் சர்மா ஓவரில் தான் அவுட் ஆகுறாரு, அப்புறம் அஸ்வின் ஓவரில் அவுட் ஆயிருக்காரு. திலக் வர்மா ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட மட்டும்தான் அவுட் ஆயிருக்காரு. ஹர்திக் பாண்டியா, யுசேந்திர சகால், ஆவேஷ் கான், இந்த 2 பேர்கிட்ட தான் இவர் அவுட் ஆயிருக்காரு. இதுதான் பிளேயரான பேட்டில். இந்த பிளேயர் பேட்டில் படி தான் நம்ம வந்து டீம் வந்து பிக் பண்ணலாம். இப்போ ட்ரம்ப் கார்டு பிளேயர் ஹர்திக் பாண்டியா, சந்தீப் சர்மா, ஒயிட் சகால் அண்ட் ஆவேஷ் கான். இதுதான் ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக். ஒய் ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், இஷான் கிஷான் அண்ட் ரோஹித் சர்மா. டாப் ஆர்டரில் இருக்கிற 2 ஓப்பனிங் டீமையும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனையும் நம்ம எடுக்கலாம். ஸோ ஜெய்ஸ்வாலும் பட்லரும் எடுத்தீங்கன்னா இஷான் கிஷான் அண்ட் ரோஹித் சர்மாலாம் ஒருத்தர் ட்ராப் பண்ணுங்க. அதேமாதிரி இஷான் ரோஹித் எடுத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இல்லை பட்லர் ட்ராப் பண்ணி ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக். இது வந்து பேட்டிங் பிச். அதே போலிங் பிச்சாக இருந்ததுன்னா நம்ம டெலகிராமில் சொல்கிறோம், போலிங் பிச்சாக இருந்ததுன்னா அப்போ வந்து சந்தீப் சர்மா, ஒயிட் சகால், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இந்த 4 பிளேயரை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். மொத்தமாக 8 பிளேயர் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இந்த 8 பிளேயர் தான் நம்ம மாற்றி மல்டிபிள் டீம்ஸ் போடும்போது ஷஃபிள் பண்ணி போடுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கு மேட்சுக்கான டீம் பிளேயிங் ரிவ்யூ. ஸோ நல்லா மேட்ச் கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.